Good morning, everyone. So, myself, Dr. P. Samuel, Assistant Professor of Biotechnology, Ayya, Nadar, Janaki, Ammal College, Sivakasi. ஸோ இந்த வீடியோ டுட்டோரியல் மூலிமா நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிற முக்கியமான ஒரு கான்செப்ட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆல்ஜினேட்ஸ். ஸோ இந்த ஆல்ஜினேட்ஸ் அப்படிங்கிற கான்செப்ட் எந்த பேப்பரில் இருக்குது அப்படின்னா மெரைன் பயோடெக்னாலஜி அப்படிங்கிற ஒரு பேப்பரில் இருக்குது, விச் இஸ் அ கோர் பேப்பர் பீயிங் ஸ்டடிடு பை செகண்ட் எம்எஸ்சி பயோடெக்னாலஜி ஸ்டூடெண்ட்ஸ், ரைட்? வாங்க இந்த இன்ஃபர்மேஷனோட நம்ம ஏரியா ஆஃப் இன்ட்ரெஸ்ட்குள்ளே போகலாம். ஆல்ஜினேட்ஸ் அப்படிங்கிறது என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி we have to know some the names being given to the alginates, right? ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது ஆல்ஜினேட்ஸுக்கு வழங்கக்கூடிய மற்ற பெயர்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து ஆல்ஜின் அப்படின்னு சொல்கிறாங்க, ALGIN. இன்னொரு பேர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆல்ஜினிக் ஆசிட், ரைட்? இது ரெண்டையும் ஞாபகம் வச்சுக்கணும், பிகாஸ் இதை பேஸ் பண்ணி 1 மார்க் கண்டிப்பாக கேட்பாங்க. அண்ட் லைக் அகரோஸ் கெராஜினன் மாதிரி நம்ம ஆல்ஜினேட்ஸும் பார்த்தீங்கன்னா என்னது, இட் இஸ் ஆல்சோ அ பாலிசாக்கரைட் மேட் அப் ஆஃப் மெனி சுகர் சப்யூனிட்ஸ். அண்ட் இந்த விதமான பாலிசாக்கரைட்ஸ் எங்கேருந்து எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இட் இஸ் வைட்லி எக்ஸ்ட்ராக்டட் ஃப்ரம் த செல் வால்ஸ் ஆஃப் ப்ரௌன் ஆல்கே. நம்ம டெக்னிக்கலாக அதை எப்படி சொல்லுவோம் அப்படின்னா ஃபேயோஃபைட்டா அப்படின்னு சொல்லுவோம். இப்படி ப்ரௌன் ஆல்கேலேருந்து எடுக்கப்படக்கூடிய ஒரு பாலிசாக்கரைட் தான் என்னது ஆல்ஜினேட்ஸ் அப்படிங்கிற ஒரு காம்பவுண்ட். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆல்ஜினேட்ஸ் ஆர் ஆனயானிக் இன் நேச்சர். தே கேரி நெகட்டிவ் சார்ஜ் and they are hydrophilic biopolymers. So they are water loving in nature. They are soluble in water. அதனால தான் நம்ம என்ன சொல்கிறோம், அதை ஹைட்ரோஃபிலிக் பயோபாலிமர் அப்படின்னு சொல்கிறோம். நம்ம அகரோஸ் மாதிரி தான் ஆல்ஜினேட்ஸும் இட் இஸ் எ லீனியர் பயோபாலிமர், which means what they are in the form of straight chain, right? Composed of 2 subunits, right? அந்த subunits பேர் என்ன அப்படின்னா dextrorotatory manuronic acid and levorotatory glucuronic acid. அதாவது இந்த D and L அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். D வந்து டெக்ஸ்ட்ரோரோட்டேட்டரின்னு சொல்லுவாங்க, L வந்து லீவோரோட்டேட்டரின்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த சுகருக்கு நேராக when we pass a plain polarized light, இந்த manuronic acid என்ன பண்ணும் அப்படின்னா லைட்டை, அந்த போலரைஸ்டு லைட்டை ரைட் ஹேண்ட் சைடு நோக்கி என்ன பண்ணும், டைவர்ட் பண்ணும். லீவோரோட்டேட்டரி அப்படிங்கிறது இந்த குளுக்யூரோனிக் ஆசிட் அப்படிங்கிறது லெஃப்ட் ஹேண்ட் சைடு இந்த பிளேன் போலரைஸ்டு லைட் வந்து என்ன பண்ணும், டைவர்ட் பண்ணும். ஸோ இது நமக்கு தேவையில்லை, பட் ஜஸ்ட் நோ வாட் இஸ் டி அண்ட் வாட் இஸ் எல். டி ஸ்டாண்ட்ஸ் ஃபார் டெக்ஸ்ட்ரோரோட்டேட்டரி அண்ட் எல் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் லீவோரோட்டேட்டரி. இது ரெண்டும் என்ன பண்ணக்கூடாது, மறக்கவே கூடாது, ரைட்? அடுத்தது இந்த 2 சப்யூனிட்ஸ், அந்த மேனுரோனிக் ஆசிட் அண்ட் குளுக்யூரோனிக் ஆசிட்னு சொன்னேன் இல்லையா, இந்த 2 சப்யூனிட்ஸையும் என்ன பண்ணணும் அப்படின்னா, ரைட், these are linked together by beta 1,4 linkages, right? இந்த 2 சுகர் யூனிட்ஸும், அதாவது மேனுரோனிக் ஆசிட் அண்ட் குளுக்யூரோனிக் ஆசிட் ரெண்டுமே பார்த்தீங்க அப்படின்னா they are linked together by beta 1,4 linkages. And important thing, when hydrated, which means what, when alginates are mixed up with water, they form gel like viscous material. This is an important feature of alginate. ஸோ அதனால தான் இதை என்ன சொன்னாங்க அப்படின்னா தே ஆர் ஹைட்ரோஃபிலிக் பயோபாலிமர்ஸ், தே ஆர் வாட்டர் லவ்விங் பயோபாலிமர்ஸ் பிகாஸ் இன் த ப்ரெசன்ஸ் ஆஃப் வாட்டர் தே ஃபார்ம் ஜெல் லைக் மெட்டீரியல். சரியா, மறந்துடக்கூடாது. ஆல்ஜினேட்ஸோட ஃபீச்சர்ஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா அது ஆல்ஜின் அப்படின்னு சொல்லுவோம், ALGIN. போன ஸ்லைடில் பார்த்தோம், தே ஆர் கால்ட் அஸ் ஆல்ஜின். In the presence of metals, மறந்துடக்கூடாது, ரைட்? இந்த presence of metals அதை நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஆல்ஜினேட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம், ரைட்? மெட்டல்ஸ் லைக் சோடியம், கால்சியம், பொட்டாசியம் இது கூட சேரும்போது அது என்ன பண்ணுது, இட் ஃபார்ம்ஸ் ஸ்ட்ரக்சர் கால்டு ஆல்ஜினேட்ஸ், ALGINATES, ஆல்ஜினேட்ஸ். இதில் இந்த ஆல்ஜினேட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சில டிசீஸ்லையும் பார்த்தீங்க அப்படின்னா இட் பிளேஸ் அன் இம்பார்ட்டண்ட் ரோல். அண்ட் தட் இஸ் அ பாக்டீரியம் கால்டு சூடோமோனாஸ் ஆரிஜினோசா. இந்த பாக்டீரியம் பார்த்தீங்க அப்படின்னா பீப்புள் வித் சிஸ்டிக் ஃபைப்ரோசிஸ், அதாவது ஒரு லங் இன்ஃபெக்ஷனில்
இந்த பாக்டீரியா வந்து ஒரு முக்கியமான கல்பிரிட். ஸோ இந்த லங் இன்ஃபெக்ஷன் இருக்கக்கூடிய மக்கள் இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்களில் இந்த பாக்டீரியா வந்து நீங்கள் பார்க்கலாம். சூடோமோனாஸ் ஆரிஜினோசா அப்படிங்கிற பாக்டீரியாவை பார்க்கலாம். அந்த பாக்டீரியா வந்து என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இட் ப்ரொடியூஸ் பயோஃபில்ம்ஸ், ரைட்? கேப்சியூல்ஸ் கிடையாது, தே ஆர் கால்ட் அஸ் பயோஃபில்ம்ஸ். இந்த பயோஃபில்ம்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா, which makes the bacteria resistant to antibiotics and even they are resistant to macrophages, right? ஸோ அந்த அளவுக்கு ஒரு ப்ரொடெக்ஷனை அந்த பேத்தோஜெனிக் பாக்டீரியாவுக்கு என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த ஆல்ஜினேட்ஸ் அப்படிங்கிற காம்பவுண்ட் கொடுக்கும். ஸோ இட் இஸ் அ பாலிசாக்கரைட். இட் ப்ரொடெக்ட்ஸ் த பாக்டீரியா ஃப்ரம் பீயிங் இன்வேடட் பை த ஆன்டிபயோட்டிக்ஸ் அண்ட் மேக்ரோஃபாஜஸ். ஸோ அந்த அளவுக்கு சில ரோலும் என்ன பண்ணுது, ஆல்ஜினேட்ஸ் ப்ளே பண்ணுது. ஆனால் நம்ம அதெல்லாம் இங்கே பார்க்க போகிறது கிடையாது. நம்ம இதனுடைய இண்டஸ்ட்ரியல் அப்ளிகேஷன்ஸ் மட்டும் தான் பார்க்க போகிறோம். ப்ரொடக்ஷன் அண்ட் இண்டஸ்ட்ரியல் அப்ளிகேஷன்ஸ் மட்டும் தான் பார்க்க போகிறோம், ரைட்? ஸ்ட்ரக்சர். ஸோ நம்ம ஸ்லைட் 2ல பார்த்த மாதிரி, ரைட், இட் கன்சிஸ்ட் ஆஃப் 2 சப்யூனிட்ஸ். என்னென்ன அப்படின்னா, ஒன்று மேனியூரோனிக் ஆசிட், இன்னொன்று என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த குளுக்யூரோனிக் ஆசிட் அப்படிங்கிற 2 சுகர் யூனிட்ஸ் தான் அதில் இருக்க போகுது. அண்ட் போத் த யூனிட்ஸ் ஆர் covalently linked to each other. So they are covalently linked, which means what? They are tightly bounded to each other. And they form blocks like G block, M block and MG block அப்படின்னு சொல்லி 3 விதமான காம்போனண்ட் ஃபார்ம் ஆகுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. 3 விதமான ஆர்கிடெக்சர், ரைட்? ஸோ G blockனா என்ன அப்படின்னா, it is a linear biopolymer containing repeating glucuronic acid. அந்த த்ரூ அவுட் த செயின் பார்த்தீங்க அப்படின்னா, அந்த பாலிமர் செயின் பார்த்தீங்கன்னா குளுக்யூரோனிக் ஆசிட் மட்டும்தான் இருக்கும். சிமிலர்லி எம் பிளாக்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, த பாலிமர் கண்டைன் ரிப்பீட்டிங் மேனியூரோனிக் ஆசிட், ரைட்? ஜி பிளாக்னா குளுக்யூரோனிக் ஆசிட் மட்டும்தான் கிடைக்கும், இருக்கும். எம் பிளாக்னா மேனியூரோனிக் ஆசிட் மட்டும்தான் இருக்கும். அதே மாதிரி இந்த எம்ஜி பிளாக் அப்படின்னா ஆல்டர்னேட்டிங் ரிப்பீட்டிங் சீக்வன்ஸ். அதாவது ஒரு மேனியூரோனிக் ஆசிட் இருந்துச்சுன்னா அடுத்த சப் யூனிட் வந்து என்ன இருக்கும், குளுக்யூரோனிக் ஆசிட் இருக்கும். இன் திஸ் வே த சுகர் யூனிட்ஸ் ஆர் ரிப்பீட்டட் அகெயின் அண்ட் அகெயின். இந்த இல்லஸ்ட்ரேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஃபார் எக்ஸாம்பிள், இதை எம் பிளாக்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. எம் பிளாக்னா சொன்னேன், த பாலிமர் கண்டைனிங் மேனியூரோனிக் ஆசிட், ரைட்? ஜி பிளாக்னா என்னது, இட் கண்டைன் ஒன்லி குளுக்யூரோனிக் ஆசிட். அடுத்து என்ன, எம்ஜி பிளாக்னா என்னது, ஒரு மேனியூரோனிக் ஆசிட் இருக்குது, ஒரு குளுக்யூரோனிக் ஆசிட் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ரிப்பீட்டிங் யூனிட்ஸ் சேர்ந்தது தான் என்ன சொல்கிறாங்க, எம்ஜி பிளாக். அப்போ இது வரைக்கும் நம்ம என்னென்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா, ஆல்ஜினேட்ஸ் ஆர் ஆனயான்ஸ் இல்லையா? ஆல்ஜினேட் வந்து என்னது, ஆனயான்ஸ்னு பார்த்துருக்கோம். தே ஆர் நெகட்டிவ்லி சார்ஜ்டு. அடுத்த முக்கியமான பாயிண்ட் என்ன பார்த்தோம், ஆல்ஜினேட்ஸ் ஆர் ஹைட்ரோஃபிலிக் பாலிமர்ஸ். ஸோ ஹைட்ரோஃபிலிக் பாலிமர்ஸ்னால் என்னது, தே டிசால்வ் இன் வாட்டர். அதாவது தே ஆர் வாட்டர் லவ்விங். சரியா? தண்ணி என்ன பண்ணும், அதிகமாக நேசிக்கக்கூடிய ஒரு பாலிமர் தான் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த பயோபாலிமர்ஸ். அதில் 2 விதமான சப்யூனிட்ஸ் பார்க்குறோம். ஒன்று வந்து மேனியூரோனிக் ஆசிட், இன்னொன்று குளுக்யூரோனிக் ஆசிட். 2 சப்யூனிட்ஸ் பார்க்குறோம். ஸோ இந்த 2 சப்யூனிட்ஸும் தே ஆர் லிங்க்டு பை பீட்டா 1, 4 லிங்கேஜ், ரைட்? இதெல்லாம் அப்ஜெக்டிவ் டைப்ஸில் கண்டிப்பாக கேட்பாங்க. என்ன லிங்கேஜஸ் இருக்குது, என்ன ரெசிடியூஸ் இருக்குது, ரைட்? எம் பிளாக்னா என்ன, ஜி பிளாக்னா என்ன, எம்ஜி பிளாக்னா என்னன்னு சொல்லி கண்டிப்பாக என்ன பண்ணுவாங்க, செக்ஷன் ஏல அவசியமாக கேட்பார்கள், ரைட்? மெமரைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது இந்த ஆல்ஜினேட் அப்படிங்கிற பாலிசாக்கரைடை எங்கேருந்து எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஆல்ஜினேட்ஸ் ஆர் எக்ஸ்ட்ராக்டட் ஃப்ரம் a giant kelp called Macrocystis pyrifera அப்படிங்கிற ஒரு ஆல்கே, ரைட்? ஜெயண்ட் ஆல்கே அல்லது ஜெயண்ட் கெல்ப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மேக்ரோசிஸ்டிஸ் பைரிஃபெரா அப்படிங்கிறது, இதுக்கு இன்னொரு பேர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஜெயண்ட் பிளாடர் கெல்ப் அப்படின்னு சொல்கிறாங்க, ரைட்? இந்த அதர் நேம்ஸு இது எல்லாத்தையும் கொஞ்சம் என்ன பண்ணுங்கள், கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்கோங்க மாணவர்களே, இது ரொம்ப ரொம்ப முக்கியம். தே ஆர் கால்ட் அஸ் ஜெயண்ட் பிளாடர் கெல்ப். ஸோ இந்த மேக்ரோசிஸ்டிஸ் பைரிஃபெரா எவ்வளோ தூரம் வளரும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 20 to 40 மீட்டர்ஸ் வளரும் அப்படின்னு சொல்கிறாங்க.
இதில் சில குட்டி குட்டி ஃபார்ம்ஸ் ஆஃப் கெல்ப்பும் இருக்குது. ஸோ அதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா 30 to 60 சென்டிமீட்டர் தான் என்ன பண்ணும், வளரும். See the difference. லார்ஜர் கெல்ப்னா 20 to 40 மீட்டர்ஸ் வளரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ரைட், ஒரு மீட்டர் இஸ் அப்ராக்சிமேட்லி ஈக்குவல் டு 3 feet and 10 சென்டிமீட்டர்ஸ். அப்போ பார்த்தீங்கன்னா எவ்வளோ, கிட்டத்தட்ட 120 அடி வரைக்கும் என்ன பண்ணும், ஜெயண்ட் கெல்ப்பால் வளர முடியும். ஆனால் நம்ம ஸ்மாலர் கெல்ப்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, as the name indicates, they grow up to 30 to 60 centimeters. ஒரு 2 feet தான் என்ன பண்ணும், இந்த ஸ்மாலர் கெல்ப்லாம் வளரும் அப்படின்னு சொல்கிறாங்க. And in most of the countries, right, Macrocystis pyrifera அப்படிங்கிற ஆல்கேவை தான் என்ன பண்ணுறாங்க, ஆல்ஜினேட் ப்ரொடக்ஷனுக்காக யூஸ் பண்ணுறாங்க. ஆனால் சைனாவில் மட்டும் ஒரு சின்ன எக்ஸப்ஷன் என்ன அப்படின்னா, they prefer Laminaria japonica அப்படின்னு சொல்லி ஒரு ஆல்கே, Laminaria japonica. ஸோ ஏன் இந்த ஆல்கேவை யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, their marine ecosystem is dominated by this one. இந்த லாமினேரியா ஜெப்போனிக்கா தான் என்னது, அவங்களோட ஈகோசிஸ்டமில் நிறையா இருக்கும். அப்படிங்கிறனால சைனாவில் மட்டும் என்ன பண்ணுறாங்க, இந்த ஆல்கேவை டிபெண்ட் பண்ணி ஆல்ஜினேட்டை ப்ரொடக்ஷன் பண்ணுறாங்க. ரைட், ஸோ லெட்ஸ் கம் இன் டு த ப்ரொடக்ஷன். இதுதான் ரொம்ப முக்கியமான ஏரியா. ரைட், இதை கண்டிப்பாக என்ன பண்ணுவாங்க, செக்ஷன் சியில் கேட்பாங்க. ஸோ எக்ஸ்பிளைன் the production process of alginate அல்லது explain the steps involved in the production of alginate இப்படின்னு சொல்லி கொஷின்ஸ் கேட்குறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஸோ இது ப்ரொடக்ஷன் ப்ராசஸ் வந்து இட் வாஸ் டிவைஸ்டு பை மெக் ஹக் அப்படிங்கிறவர் என்ன பண்ணுறாரு, 1987 ஒரு ப்ரோட்டோக்காலை டிவைஸ் பண்ணுறாரு. ஸோ இந்த மெத்தட் பிரகாரம் தான் என்ன பண்ணுறாங்க, நம்மளுடைய ஆல்ஜினேட்டை இண்டஸ்ட்ரீஸில் ப்ரொடக்ஷன் பண்ணுறாங்க. இது எப்படி அப்படின்னு பார்ப்போம் இண்டிவிஜுவலாக. ஸோ இந்த கலெக்ஷன் ஃபஸ்ட்டு நமக்கு தேவை என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த ஃபீட் ஸ்டாக் மெட்டீரியல் தான் தேவை. ரைட், ஃபஸ்ட்டு இந்த ஆல்கே தான் நமக்கு நிறைய லெவலில் தேவைப்படுது. ஸோ ஃபஸ்ட்டு இதை என்ன பண்ணுறோம், ஆல்கேவை நம்ம கலெக்ட் பண்ணிக்கிறோம். ரைட், அதுதான் ஃபீட் ஸ்டாக் மெட்டீரியல். ஒன்ஸ் இந்த ஆல்கேவை கலெக்ட் பண்ண பிறகு ரைட் என்ன பண்ணுறாங்க, நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் இல்லையா, சைஸ் இஸ் வெரி பிக் இன் நேச்சர். அதாவது எவ்வளோ டயாமீட்டர் போகுங்கிறாங்க, 20 to 40 மீட்டர்ஸ் போகுங்கிறாங்க. அப்போ இமேஜின் பண்ணிக்கோங்க, இதை கலெக்ட் பண்ணுறது எவ்வளோ டஃப்பான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லி. ஸோ இதை கலெக்ட் பண்ணிட்டு வந்த பிறகு இதை என்ன பண்ண சொல்கிறாங்க, சாப் பண்ண சொல்கிறாங்க. குட்டி குட்டியாக என்ன பண்ண சொல்கிறாங்க, கட் பண்ண சொல்கிறாங்க. வெட் கண்டிஷனாக இருக்கும் பொழுது, ரைட், நோ நீட் டு ட்ரை இட். வெட் கண்டிஷனில் இருக்கும்போதே இந்த ஆல்கேவை என்ன பண்ணணும், நல்லா சாப் பண்ணிடணும். அண்ட் சாப்டு பீசஸ் ஆஃப் திஸ் ஆல்கே இஸ் ஸ்டிர்டு வித் ஹாட் ஆல்கலி சொல்யூஷன். ரைட், எதோட இதை போட்டு மிக்ஸ் பண்ண சொல்கிறாங்க அப்படின்னா, ஆல்கலி சொல்யூஷனோடு போட்டு இதை என்ன பண்ணுறாங்க, நல்லா கலக்க சொல்கிறாங்க. இந்த ஆல்கலி வந்து ப்ராபப்ளி பார்த்தீங்கன்னா சோடியம் பைகார்பனேட் அப்படிங்கிற ஒரு சொல்யூஷன். ஸோ இந்த மிக்சிங் வந்து எவ்வளோ நேரம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 2 hours இருக்கணும் அப்படிங்கிறாங்க. ஸோ கண்டினியூஸ் ஸ்டிரிங் ஃபார் 2 hours. ஸோ இந்த டைமுக்கு அப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா, ஆல்ஜினேட் dissolve as sodium alginate to give slurry product. Because alginate அப்படிங்கிற காம்பவுண்ட் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இட் இஸ் வித்தின் த செல் வால் ஆஃப் ப்ரௌன் ஆல்கே. ஸோ அந்த ப்ரௌன் ஆல்கேவை தான் நீங்கள் இப்போ என்ன பண்ணியிருக்கீங்க, சாப் பண்ணியிருக்கீங்க. ஸோ while boiling it with sodium bicarbonate solution, it is an alkali, it softens the tissues so that alginates will come into contact with sodium, right, sodium, right. And the sodium alginate என்ன பண்ணுது, they cross react to form sodium alginate which is a slurry product. அது எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஸ்லரியாக இருக்கும். ரைட், அடுத்த ஸ்டெப்பில் என்ன பண்ணுறாங்க, the slurry product contains seaweed material. இதில் அந்த ஸ்லரி பார்ட்டில் இன்னும் அதிகமான மெட்டீரியல் என்னவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, செல்லுலோஸாக இருக்கும். ரைட், செல்லுலோஸ் சுகர் தான் என்னது அடுத்த ஒரு முக்கியமான பாலிமர் இதில் இருக்கிறதுல. அடுத்தது, சின்ஸ் இட் இஸ் ஸ்லரி இன் நேச்சர், இதை நம்ம டைல்யூட் பண்ண போகிறோம். எப்படி டைல்யூட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அடிஷன் ஆஃப் வாட்டர். ரைட், ஸோ டு ஆட் வாட்டர் in order to dilute the slurry product. And வாட்டரை போட்டு நல்லா டைல்யூட் பண்ண பிறகு இன்னொரு சைடு என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த ரெசிடியூஸையும் நம்ம என்ன பண்ணணும், சொல்யூஷன்லேருந்து ரிமூவ் பண்ணிட்டு சைட் பை சைடாக ரிமூவ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அடுத்தது, the diluted content is allowed because what we have done so far is we have chopped the algal material and boiled the algal material with sodium bicarbonate.
நமக்கு ஒரு ஸ்லரி ப்ராடக்ட் கிடைக்குது. அந்த ஸ்லரி ப்ராடக்டை டைல்யூட் பண்ணுறோம். அந்த டைல்யூட்டட் ப்ராடக்டை என்ன பண்ணுறோம், ஒரு லேயர் ஆஃப் ஃபில்டர் வழியாக என்ன பண்ணுறோம், பாஸ் பண்ணுறோம். ரைட். இந்த ஃபில்டரில் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டாக் ஆஃப் மெட்டல் ஃபில்டரும் இருக்கும், கிளாத் ஃபில்டரும் இருக்கும். சரிங்களா? ஸோ இந்த ஃபில்டரில் நீங்கள் பாஸ் பண்ணும் பொழுது இந்த ஃபில்டரில் யூ you have allowed the solution to stand for several hours. ஸோ அந்த டைமில் என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா particles will be separated according to their size. ஸோ கடைசியாக என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா it is precipitated by the addition of acid. ரைட். ப்ராபப்ளி ஒரு ஆசிட் ஆட் பண்ணி என்ன பண்ண சொல்கிறாங்க, இந்த இந்த கண்டென்ட்டை, இந்த சொல்யூஷனை என்ன பண்ண சொல்கிறாங்க, ப்ரிசிபிடேட் பண்ண சொல்கிறாங்க. ஸோ அப்படி அடிஷன் ஆஃப் ஆசிட், ஒரு ஆசிட் ஆட் பண்ணும் பொழுது ரைட், நமக்கு கிடைக்கக்கூடிய ப்ராடக்ட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஜெலாட்டினஸ் ஆல்ஜினிக் ஆசிட், விச் இஸ் அதர்வைஸ் கால்ட் அஸ் ஆல்ஜினேட். சரிங்களா? ஸோ ப்ரொடக்ஷன் ப்ராசஸ் என்னமோ சிம்பிள் தான், பட் டோன்ட் ஃபர்கெட் த ஸ்டெப்ஸ் இன்வால்வ் இன் த ப்ரொடக்ஷன் ப்ராசஸ். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஃபஸ்ட்டு நமக்கு தேவை பயோ மெட்டீரியல், அதாவது ஃபீட் ஸ்டாக் மெட்டீரியல் அப்படின்னு சொல்லுவோம். ரைட். ப்ராபப்ளி இந்த ஆல்கே. சரியா? ஆல்கேவை கலெக்ட் பண்ணி சாப் பண்ணிட்டோம். சாப் பண்ணுற ஆல்கேவை என்ன பண்ணுறோம், பாயில் பண்ணுறோம். பாயில் பண்ணுறதை என்ன பண்ணுறோம், சோடியம் கார்பனேட் போட்டு மிக்ஸ் பண்ணுறோம். we will get a slurry product. ஸ்லரி ப்ராடக்டை டைல்யூட் பண்ணுறீங்க. டைல்யூட்டட் எக்ஸ்ட்ராக்ட்லேருந்து வேஸ்ட் எல்லாத்தையும் என்ன பண்ணுறீங்க, ரிமூவ் பண்ணுறீங்க. தென் இட் இஸ் allowed to pass through a series of filter. அந்த ஃபில்டரில் கிட்டத்தட்ட ஒரு 2 ஹவர்ஸ்க்கு மேலே அந்த சொல்யூஷன் அப்படியே ஸ்டாண்ட் ஆகியிருக்கு. கடைசியாக என்ன பண்ணுறீங்க, அது கூட யூ ஆர் ஆடிங் ஆசிட் டு கெட் ஜெலாட்டினஸ் ஆல்ஜினிக் ஆசிட். ரைட். இப்போ நான் ஆல்ஜினேட் ப்ரொடியூஸ் பண்ணிட்டேன். அதனுடைய யூஸஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆல்ஜினேட் இஸ் யூஸ்ட் இன் ஃபுட் இண்டஸ்ட்ரி. ரைட். நிறைய ஃபுட் இண்டஸ்ட்ரீஸில் திக்கனிங் ஏஜென்ட்டாகவும் ஜெல்லிங் ஏஜென்ட்டாகவும் யூஸ் பண்ணுறாங்க ஆல்ஜினேட்டை. டென்டல் இண்டஸ்ட்ரியில் டென்டல் ப்ராஸ்தட்டிக்ஸ் ரைட், அதை தயாரிக்கிறதுக்கு என்ன பண்ணுறாங்க, இந்த ஆல்ஜினேட்டை யூஸ் பண்ணுறாங்க. ரைட். டென்டல் ப்ராஸ்தட்டிக்ஸ் அப்படின்னா என்னதுன்னா, நம்ம இதில் பார்த்துருப்போம், அகரோஸில் பார்த்துருப்போம். என்ன அப்படின்னா, அந்த வயதானவர்களுக்கு பல்லெல்லாம் விழுந்துருச்சுன்னா அந்த பல்லு கட்டுறாங்க இல்லையா, ஸோ அவங்களுக்கு அந்த ஆர்டிஃபிஷியல் டூத்துக்கு பேர் தான் என்ன பேர் அப்படின்னா ப்ராஸ்தட்டிக்ஸ் அப்படின்னு பேர். அதை தயாரிக்கிறதுக்கும் ஆல்ஜினேட்டை யூஸ் பண்ணுறாங்க. அண்ட் ஃபார்மசூட்டிக்கல் இண்டஸ்ட்ரீஸ்லாம் என்ன பண்ணுறாங்க, இந்த ஆல்ஜினேட்டை யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. எதுக்குன்னா as an ingredient to inhibit drug reflex. ரைட். ஸோ இந்த ப்ராசஸ்க்காக நம்ம என்ன பண்ணுறோம், ஆல்ஜினேட்டை யூஸ் பண்ணுறோம். அண்ட் டெக்ஸ்டைல் பிரிண்டிங்லேயும் சரி, டை பிரிண்டிங்லேயுமே ஆல்ஜினேட்டை ஒரு இன்க்ரீடியண்ட்டாக யூஸ் பண்ணுறாங்க. மாடர்ன் மெடிசன், இப்போ நவீன கால மருத்துவத்துறையில் ஒரு காயம் வந்து சீக்கிரம் ஆறணும் அப்படின்னா ரைட், அந்த வூண்டை ட்ரெஸ் பண்ணுற மெட்டீரியல்லையும் என்ன இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க, இந்த ஆல்ஜினேட் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. See, these are all the applications of alginate. ஸோ இதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம், மெரைன் பயோடெக்னாலஜியில் ஆல்ஜினேட்டை ஒரு முக்கியமான காம்போனண்ட்டாக பார்க்குறோம். ரைட். இட் இஸ் அ பயோபாலிமர் அண்ட் அவைலபிள் இன் ப்ரௌன் ஆல்கே. கலெக்ட் பண்ணுறோம், ப்ராசஸ் பண்ணுறோம், ப்ரொடக்ஷன் பண்ணுறோம். ப்ரொடக்ஷன் பண்ணுறதை இந்தந்த இடத்துலலாம் என்ன பண்ணுறாங்க, அப்ளை பண்ணுறாங்க அல்லது யூஸ் பண்ணுறாங்க. ரைட். Hope we'll come to the conclusion. So thank you for your patient listening about the lecture. Hope I have fulfilled the perception about alginates in your mind. We will meet in yet another video with a nice concept. Thanks for watching. Stay tuned with me. Bye bye.